ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் எக் கீமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பாயில்டு எக்கை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இது ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் பொடி அரிஞ்சது, மஞ்சத்தூள், ஜீரகம், தனியா, உப்பு, பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஜீரகம் தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே சீவி வச்சுருக்கிற பாயில்டு எக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி ஒரு கொதி வந்ததும் நம்ம முட்டையை அடித்து ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். ரகசிய கனவுகள் ஜல் ஜல், என் இமைகளை கழுவுது சொல் சொல், இளமையில் இளமையில் ஜில் ஜில், என் இருதயம் நழுவுது செல் செல், முதல் பிள்ளை போல் மனதினிலே விழுந்தது உனதுருவம், உதடுகளால் உனை படிப்பேன், இருந்திடு அரை நிமிடம், தொலைவது போல் தொலைவதுதான் உலகில் உலகில் புனிதம், இறகே இறகே மயிலிறகே வண்ண மயிலிறகே வந்து தொடு அழகே, தொட தொட பொழிகிற சுகம் சுகமே, கண் பட பட பதிந்திடும் அவிழ்ந்திடுமே. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு முட்டையாக அடித்து இந்த கிரேவியில் ஊற்றிடலாம். அப்புறம் அந்த முட்டைக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடரை தூவி விட்டுடலாம். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். எக் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.